வணக்கம். அதாவது உங்கள் வீட்டில் யாரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் ஒரு அன்பிளசண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, அவங்களால கிரகிக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை வந்து இன்னுமே அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போயிட்டுருக்காங்க. அதனால் ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. எப்பயுமே வந்து இப்போ அதிகமாக பார்க்குறப்ப எல்லா டிசீஸ்க்கான ரீசன் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். ஆனால் அந்த காரணத்தை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம மெடிசன் கொடுத்தோம்னா, ஹோமியோபதியில் அந்த மெடிசன் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு டிசீஸுமே கிளியர் பண்ண முடியாது. ஈவன் கேன்சருக்கு கூட நம்மளால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நான் மைண்ட் சிம்டம் பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்கு, உங்களுக்கு பிடிக்காத, சகிச்சுக்க முடியாத ஒரு விஷயம், அதனால் நீங்கள் டிப்ரெஷனில் போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டிசீஸ் வந்திருக்கு. எந்த டிசீஸாக இருக்கட்டும், நீங்கள் காலில் ஒரு புண்ணு கூட இருக்கும் சிலருக்கு. என்ன சொல்கிறது, நான் பார்த்த கேஸ் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னா டைஜஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. யூரினரி சிம்டம்ஸ் வந்து அடிக்கடி பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. யூரினரி சிம்டம்ஸும் டைஜஷன் ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மகிட்ட வர்றப்பயே வந்து அந்த விஷயத்தை பற்றின அதான் சொல்கிறது, நம்ம ரொம்ப மென்டல் ஸ்டேட் எடுக்கிறப்ப அவங்களுக்கு அந்த பிடிக்காத அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னும் பேசி, நம்ம எவ்வளோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்தாலும் அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. அதனால் அவங்க டிப்ரெஷனுக்கு போயிருக்காங்க. அப்படி ஸ்டேட்டில் இருக்காங்க, உங்கள் ரிலேஷன் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ஃபேமிலியில் இப்போ மெம்பர்ஸ் யாரும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஹோமியோபதியில் அற்புதமான மருந்து இருக்குது. அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுக்கு அதனால தான் எனக்கு அந்த டிசீஸ் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மெடிசன்ஸ் நான் சொல்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சொல்லி செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோமியோபதி வந்து எவ்வளோ சேஃபஸ்ட் மெடிசனோ அதே மாதிரி சில விஷயங்களையும் எஃபர்ட்டும் கொடுக்க தான் செய்யும். தேவையில்லாமல் அதாவது கரெக்டான அட்வைஸ் எல்லாம் மெடிக்கேட் பண்ணாமல் நம்மளாக எடுத்துக்கிறப்ப, ஏன்னா ஒரு ஹோமியோபதி டாக்டருக்கு தான் எவ்வளோ டோசேஜ் எவ்வளோ கொடுக்கணும், இவங்க இந்த சென்சிட்டிவ் கேஸ்க்கு என்ன பொட்டன்சியில் கொடுக்கணுன்றது தெரியும் நம்மளுக்கு. அதனால் அந்த மெடிசன்ஸை சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வேறு ஒன்றும் இல்லை, பென்சோயிக் ஆசிட் அப்படின்ற மெடிசனை கொடுத்து தான் அந்த பேஷண்ட்டை நான் க்யூர் பண்ணேன். ஆனால் இந்த மெடிசனை வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பொட்டன்சி தேவைப்படுது, உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கா? ஏன்னா என்றைக்குமே வந்து நம்ம செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறோம். ஆமாம், இதனால தான் எனக்கு வந்தது, இதுக்கப்புறம் தான் வந்தது, நீங்களாக ஒரு முடிவெடுத்து இந்த மெடிசின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் தப்பான விளைவுகளுக்கு நீங்கள் இது ஆக வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள்